பிக் பாஸ் வீட்டிற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. உங்களை ஒரு ஹீரோவா பார்க்கும் பொழுது எல்லாருக்குள்ளயும் ஒரு ஹீரோ இருக்காங்க, நீங்க வெளிப்படுத்துறீங்க. நடிகனுக்கு கிடைச்சா இப்படி ஒரு டீச்சிங் ஒரு வாத்தியார் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். உண்மைக்கு வெளியே தெரியாத அன்சங் ஹீரோஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஐ திங்க் விடுதலை வந்து அந்த மாதிரியான அன்சங் ஹீரோஸ் பத்தின ஒரு படம். ஒண்ணுதான், அதுல கட்டம் கட்டுறாங்களா, ஆக்ரோஷத்தை காட்டுறாங்களா, சுவாரஸ்யத்தை கூட்டுறாங்களா, விளையாடுறத வச்சுதான் அவங்க யாருங்கிறத நமக்கு சொல்லுது. அப்ப நம்ம கவனிக்க வேண்டியது விளையாட்டு இல்ல, விளையாடுற யுக்திய அவங்க புத்திய கவனிச்சிடலாமா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுனா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இருந்து எந்த நபருக்கு டைரக்ட் நாமினேஷன் கொடுக்க போறீங்க? என்னோட ஆப்ஷன் யாருன்னா ராணு. எனக்கு தெரிஞ்ச ராணு ரொம்ப நடிக்கிறார். யூனியன் லீடரா கிடைச்ச வாய்ப்பையும் சரியா பயன்படுத்திக்காதனால ராணுவ சொல்றேன். இந்த டாஸ்க்ல பயங்கரமா இரிட்டேட் பண்ணது ராணு தான். நான் எங்கே சொல்லிக்கிறேன், தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து ராணுவுக்கு அந்த டைரக்ட் நாமினேஷனை வழங்கியிருக்கோம் பாஸ். ராணு, நீங்க நேரடியாக அடுத்த வார எவிக்ஷன் ப்ராசஸருக்கு ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்ஸ்அப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? நாமினேட் செய்யப்பட்ட விடுறது இது வந்து இன்னொரு தேவை ட்ரிகர் பண்ற இந்த பிஹேவியர் வந்து நல்ல பிஹேவியர். அதே மாதிரிதான் முத்துக்குமரனும் ஜாக்லின் பேசும்போது நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஐயோ ஏகாம்பரம் அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க உங்களை கேட்டுக்கிட்டு முடிச்ச ஒரு கருத்து